ஹலோ கைஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மை லிட்டில் ஹாப்பினஸோட 11வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம ஹீரோ தான் அந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல. சோ ரெண்டு பேருமே தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்ல, நாளைக்கு ஆஃபீஸ்ல இந்த மாதிரிலாம் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காத, அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே போறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து வீட்டுல யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இவங்க கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு ஏணிப்படி மேல ஏறி இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பாங்க. ஒரு கல்லு வந்து தலையில அடிச்சிருக்கும். அந்த தழும்பு இப்ப பார்த்து அதெல்லாமே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப பெட்ல வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா கேக்குறாங்க, இங்க பாருமா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்லாம் எழுதி வச்சுட்டு போயிருந்தேன் பாத்ரூம்ல, நான் பார்த்தேன். யாரை மீட் பண்ண போனேன், என்ன முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நான் என் சின்ன வயசு ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண போனேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாமே சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போன உடனே இப்ப நைட்டு குட் நைட் அப்படின்னு மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்ப அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் எல்லாம் பேசிட்டு இப்ப அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க, அம்மா இங்க பாருமா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நீ வேற வீட்டுல உட்காந்துருந்தேன்னா நான் எப்படியுமே உன்னையும் பாத்துக்குவேன், நீ தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிடுறியா அப்படின்னு சொல்லும்போது என்னை இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லாம சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லம்மா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்ல, சோ எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி கவலைப்படாத, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. இப்ப அங்க இருந்து சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வராரு. சரி ஓகே, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன எப்ப லவ் பண்ணுவ, எனக்கு எப்போ ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்குள்ள ஓகே கேக்குறீங்க, நான் நல்லா யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அங்க பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, சோ அவங்கள காமிக்கிறாங்க. அவங்களும் அந்த புக் ஷாப் வெளியே நின்று என்ன இவன் இன்னைக்கு கடையை திறக்கவே இல்லை, எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு கடையை திறக்கிற சத்தம் கேக்குது. வெளியே வந்து பார்த்தா நம்ம வான் இருக்காருல, சோ அவர் வந்து சைக்கிள் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டு இருப்பாரு. எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மலை ஏறதுக்காக ஒரு சின்ன பிராக்டிஸ் மாதிரி இருக்கும். சோ அந்த இடத்துல போய் ஜாலியா விளாண்டு இருப்பாங்க. சோ அந்த இடத்துக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போறாங்க. இப்ப மலையெல்லாம் ஏறிட்டு இருக்கிறத பார்த்து இவங்களும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து தடுத்து நிறுத்துறாரு. எதுக்குன்னு பார்த்தா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு மூஞ்செல்லாம் சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெல்லாம் தேய்ச்சி அவங்க கண்ணு மேலாம் வச்சுடுறாரு. இப்படி பண்ணும்போது உனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நீ இந்த மாதிரி எப்பயுமே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல வராரு. ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்கா ஒரு ஃபீலுக்கு போகும்போது கரெக்டா அந்த இடத்துல நம்ம கசின் வந்துடுறான். சோ அவன் வந்தோடனே ஐயோ நான் தண்ணி குடிக்க வந்தேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எங்க பாருடா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு என்ன அவரை பத்தி தெரியணும்னா சொல்லு, நான் அவரை ஃபுல்லா வாட்ச் பண்றேன், அவர் என்னென்ன பண்றாருன்னு சொல்லி எல்லாமே உனக்கு அப்டேட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கோம். இப்ப வீட்டுல நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்களா, சோ இவங்களும் ஊருக்குலாம் கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எல்லாம் அலைன் பண்ணிட்டு அப்படியே நீட்டா கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபைல் கிடைக்குது. இது என்னடா ஃபைல் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்து பிரவுசர்ல வெப்சைட்டுக்குள்ள எல்லாம் போய் பார்த்தா அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் வந்து இங்க லாயர் படிக்கிறதுக்காக இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணது, அதுக்காக தான் இங்க வந்ததுன்னு சொல்லி எல்லாமே அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படியே செம்ம காண்ட்ல இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த சீனியர் டாக்டர் இருக்காருல்ல, சோ அவரு வந்து இந்த மாதிரி நல்லபடியா இன்டர்ன்ஷிப்பை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துறாரு. ஓகே இதுக்கு மேல நான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. என்னன்னு பார்த்தா, நீ என்ன வேலை செஞ்சிருக்க, சும்மா இங்க வந்து ரிசப்ஷனிஸ்டா வேலை செய்யறேன் அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு இப்ப நிஜமாலுமே நீ லாயர் ஆகிறதுக்கு இன்டர்ன்ஷிப்ல தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாயிட்டு, நீ கவலைப்படாத, நீ இன்டர்ன்ஷிப்புக்கு வந்தல அந்த ஆபீஸ் முன்னாடி தான் நினைக்கிறேன், இப்பயே உள்ள போய் உன்னை அதுல இருந்து தூக்க சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் ஐயோ அம்மா அப்படி பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே ஓடுவாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம அம்மாவும் பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ்க்குள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த எலிசான்னு சொல்லி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, சோ ஒரு 5 பேர் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு வந்திருப்பாங்களா, அந்த 5 பேர்ல ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு. இப்ப இந்த பொண்ணு அங்க நின்று நம்ம ஷாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கா. இந்த ஷாங் யாருன்னா இங்க இருக்கிற சீனியர் லாயர். சோ இவர் தான் யாரு வந்து இன்டர்ன்ஷிப்ல செலக்ட் ஆகுதுன்னு சொல்லி சூஸ் பண்றது எல்லாமே. அவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த அம்மா கேக்குறாங்க, அப்ப அவர் தான் இங்க இருக்கிறதுல பெரிய ஆள் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது இப்ப மேல இருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அவர் தான் எல்லாரும் ஷாங்னு சொல்றாங்க. இப்ப உடனே ஓடி போயிட்டு நீங்க ஷாங் தானே, நான் உங்ககிட்ட பேசணும், நான் வந்து காங்கராங்கோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படியே சரி வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம எலிசாங்க நின்னுகிட்டு இருக்கும்போது எலிசா நீ வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் வெளியே போய் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உடனே என்னோட பொண்ணை இங்க இருந்து அனுப்பி விடுங்க, அவ இனிமேல் லா படிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இப்படி சொல்றீங்க, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா தெரியுமா, இது முடிக்கும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு யாருமே இந்த மாதிரி கிளியர் பண்ணதில்ல, அவ லாஸ்ட் ஸ்டேஜை நெருங்கிட்டா, இப்ப வந்து இந்த மாதிரி திடீர்னு சொல்றீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு லா வேணாம், அவ லாயர் ஆகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுல பிடிவாதமா இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு அடிச்சு புடிச்சு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்து அம்மா இங்க வாங்கம்மா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபார்ம் அங்க கீழே வச்சுட்டு போறாங்க. அது என்னன்னு பார்த்தா அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இன்டர்ன்ஷிப்பை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த சீனியர் டாக்டர் இருக்காரு, சோ அவரு கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பாரு. அதை எடுத்து இந்த ஷாங் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப கீழே வந்து அம்மா உனக்கு என்னமா பிரச்சனை, எதனாலமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன என்கிட்ட போய் சொல்லிட்டு நீ இவ்வளவுலாம் பண்ணிட்டு இருக்கியா, அப்போ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா, ஏன் நான் உன்னை நினைச்சதா நீ அதை ஆகவே முடியாதா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு லா வேணாம் அப்படின்னு நான் எவ்வளவு டைம் சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஏமா நீ இந்த மாதிரி உன்னோட கனவை என் மேல திணிக்கிற, எனக்கு இதுதாமா ஆசை, இதுதாமா என்னோட கனவு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது என்னது என்னோட கனவை நான் உன் மேல திணிக்க போறேன், என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவப்பட்டு அங்க இருந்து கார் ஏறி போயிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் இந்த ஷாங்
ஷாங் இருக்காருல, சோ இவன் வந்து நம்ம ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு இங்க பாரு, உனக்கு என்னதான் நீ இன்டர்ன்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் உங்க அம்மாவோட சம்மதம் இல்லாம இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியாது, அதனால உங்க அம்மாவை நீ சீக்கிரமா சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்ப நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் கூடிய சீக்கிரத்துல சம்மதிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப கார் ஒரு இடத்துல நிக்குது, அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த ஷாங் கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, இவர் தான் என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்ம ஹீரோ கிட்ட இவர் தான் என்னோட ஆபீஸ்ல இருக்கிற சீனியர் அப்படின்னு சொல்லி நம்ம ஷாங்கையும் நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்ப அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பாரு, இந்த ஷாங் யாரு, நீ எதுக்கு இவரோட கார்ல வர அப்படின்னு சொல்லும்போது என்ன பொசசிவா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப சரின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போனே பார்த்துட்டு இருக்காங்க. எதனாலனா அம்மா வந்து இன்னும் வீட்டுக்கு வரல, சோ அதனால கவலையா இருக்காங்க. இந்த பக்கம் இந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, சோ அங்க உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னோட பொண்ணு என்ன இப்படி சொல்லிட்டா, நான் ஏதோ அவளுக்கு சதி பண்ற மாதிரி, என்னோட கனவு எல்லாமே அவ மேல போட்டு திணிக்கிற மாதிரி, அவளுக்கு சுதந்திரமே கொடுக்காத மாதிரி அவ என்னை பேசிட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்தோடனே என்ன என் பொண்ணு அனுப்பி விட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேச்சா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீட்டுல சாப்பாடு ரெடி பண்ணிருக்கோம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ கூப்பிடறனால அவங்களும் சரி வேற வழி இல்லாம வரேன் அப்படின்னு சொல்லி கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்பாங்க எதனால நீங்க லாயர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இப்படி நினைக்கிறீங்க, உங்க பொண்ணு அதான ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப அவங்க ஒரு பிளாஷ்பேக் மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தா என்னோட ஹஸ்பண்டும் லாயரா தான் இருந்தாரு, ரொம்ப கிரிமினல் கேஸ் எல்லாம் எடுத்து வாதாடிக்கிட்டு இருந்தாரு, ஆனா அதனால அவருக்கு ஒரு நிம்மதியே கிடைக்கல, நிறைய பிரச்சனை கிடைச்சது, அவர் ஹெல்த் ரொம்ப பாழா போயிருச்சு, அவரோட உடம்ப அவர் பாத்துக்காம வேலை வேலை வேலைன்னு இருந்தாரு, அதனாலேயே அவர் இறந்துட்டாரு, சோ அந்த மாதிரி என்னோட பொண்ணு ஆயிருவாளோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் சமைக்க தெரியாம அப்படியே சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹே என்ன இப்படி சமைச்சுக்கிட்டு இருக்க, இப்படிலாம் சமைச்சா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேமா நீயே சமை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டாங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே சமைச்சு முடிச்சுட்டு அவங்க அம்மாட்ட சாரிமா நான் உன்னை அந்த மாதிரி பேசினதுக்கு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அவ்வளவு ஆசை இருக்கா, சரி ஓகே நீ இவ்வளவு ஆசைப்பட்டீங்கன்னா உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பையன் வேணும், நீ எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் அவன் உனக்கு தோல் கொடுத்து உதவணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா ஹீரோவை பத்தி தெரியுமா, அன்னைக்கு நான் ஒரு கேஸை வந்து டீல் பண்ண போனேன், அப்ப வந்து அவன் சேர் தூக்கி அடிக்க வந்தான், அப்ப அவரு தான் என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா எனக்கு அப்பயே தெரியும் நீ அவர் மேல ஒரு காதல் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, அப்போ நீ அவனை லவ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிக்கிறாங்க. இப்ப அவங்க அம்மாவும் சரி ஓகே பொண்ணோட ஆசை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்படியே சமாதானம் ஆயிடுறாங்க. இப்போ நைட் வந்து நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி நான் எங்க அம்மாட்ட நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டேன், சோ அப்பதான் என்ன லாயரா இருக்கா அவங்க சம்மதிப்பாங்க, சோ தயவு செஞ்சு அந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு மெசேஜ் பண்ண உடனே இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. ஹீரோ வராரு, ரெண்டு பேர் அப்படியே ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேர் அப்படியே கையை பிடிச்சிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இத ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே லிப்டுக்குள்ள போறாங்க. இப்ப லிப்ட்ல இருந்து வெளியே கீழே நடந்து வரும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே தோல் மேல எல்லாம் கை வைக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல மேல இருந்து உங்க அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இப்ப சரின்னு சொல்லிட்டு ஆபீஸ் போனா வீடியோ கால் அவங்க அம்மாக்கு பண்ணி விட்டு இவர் அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஊட்டி எல்லாம் விடுறாரு. நம்ம ஹீரோயினா பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. ஐயோ இவன் வேற இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, இதுதான் வாய்ப்புன்னு நினைச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிருக்கும் போது இப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்க உட்காந்துக்கிட்டு அந்த கசினும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த கோ டாக்டர்னு சொல்லி எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துலயே இந்த 11வது எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ தேங்க்யூ, பை.